வெல்கம் டு வியாவர்ஷினி ஆடியோ நாவல்ஸ் சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல்ஸ் பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எழுத்தாளர் வியாவர்ஷினி எழுதின அக்னித்தாரகைங்கிற கதையோட அத்தியாயம் 10. விக்ரம் வெண்பாவை கூட்டிக் கொண்டு வீட்டை நோக்கி செல்ல ஆதி விழியை தேடிக்கொண்டு வெண்பா சொன்ன பாதையில் நடந்தான். ஆதி சென்ற பாதையில் சிறிது தூரம் சென்ற பிறகு 3 பாதையாக பிரிய ஆதிக்கு எந்த பக்கம் செல்வது என்று குழப்பம் ஏற்பட்டது. ஆதி 3 பாதைகளையும் டார்ச் லைட் உதவியுடன் கூர்ந்து கவனிக்க எதிலும் மாற்றமில்லாததால் மனம் தளர்ந்து விழி எங்க இருக்க என்று கத்தினான். சிறிது நேரத்திற்கு முன்பு விழி சத்தம் வந்த திசையை நோக்கி செல்ல இருட்டாக இருந்ததால் முட்புதரின் அருகில் செல்ல உடம்பு முழுவதும் முட்கள் குத்த வலியை அடக்கி கொண்டு கூர்ந்து பார்த்து முட்களை எடுத்து கொண்டிருந்தாள். மீண்டும் கத்தும் சத்தம் கேட்க கால்களை எடுத்து முன்னால் வைத்து நடக்க முடியாமல் கால்களை இழுத்து நடந்து சென்றாள். பனிக்காற்று ஊசியாக உடலை துளைக்க பற்கள் தந்தி அடித்தது. இவ்வளவு கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு யாரை காப்பாற்ற போற என்று மனம் கேலி செய்தது. இருந்தாலும் தனது மனதிற்கு நெருக்கமான ஒருவருக்கு கஷ்டப்படுவதை போல உள்ளுணர்வு சொன்னது. முன்னேறி செல்ல நீர்வீழ்ச்சி தெரிந்தது. இப்போது பக்கத்தில் பேச்சு குரல்கள் கேட்பது போல் தெரிய அவர்கள் பேசுவதை கவனித்தாள். இவங்க 4 பேரும் நல்லா மயங்கிட்டாங்கடா, ஆனா இந்த திமிரு பிடிச்சவ தான் கத்திட்டே இருக்கா என்று சொல்ல விழி அதை கேட்டு பயத்தில் நெஞ்சம் பதற நாம் இருக்கிற நிலையில இவங்க கூட சண்டை கூட போட முடியாது என்று சரியாக கணித்து வேறு என்ன வழி என்று சுற்றி பார்க்க நீர்வீழ்ச்சிக்கு அருகில் யாரோ இருப்பதை போல் தோன்றியது. இப்போது விழி மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்க விழிக்கு மிக அருகில் 4-5 பேர் நின்று கொண்டிருந்தனர். பக்கத்தில் 4 பெண்கள் மயக்கத்தில் இருந்தனர். ஒரு பெண்ணுடைய வாய், கை, கால்கள் எல்லாம் சேர்ந்து மரத்தில் கட்டி வைத்திருந்தனர். இவர்களை தாண்டி நீர்வீழ்ச்சியை அடைய முடியுமா என்று விழி பார்க்க கஷ்டம் என்றே தோன்றியது. இப்போது இருக்கும் ஒரே நம்பிக்கை தனியாக உள்ள நபரை இங்கு பார்க்க வைக்க வேண்டும் என்று தோன்றியது. அவனும் கெட்டவனா இருந்தா என்று நினைத்தாலும் ஒருவேளை நல்லவனா இருந்தா எல்லாரையும் காப்பாற்ற முடியும் என்று நினைத்தாள். விழிக்கு நேராக அந்த நபர் நீர்வீழ்ச்சியை நோக்கி நின்றிருந்த நிலையில் இருக்க விழி கீழே ஏதாவது கிடைக்கிறதா என்று பார்த்தாள். நிலவொளியின் பயனாகவும் நீர்வீழ்ச்சியின் பிரகாசத்தாலும் அந்த இடத்தில் வெளிச்சம் தெரிய சிறிய கற்களை தேடி எடுத்துக்கொண்டாள். இதை குறிப்பார்த்து எறிய வேண்டும், குறைந்தபட்சம் 100 மீட்டர் தூரம் இருக்கும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு கல்லை எறிந்தாள். அவள் எறிந்த கல் அந்த நபரை அடையவில்லை. ஆனால் கயவர்கள் 4 திரும்பி பார்க்க விழிக்கு பயத்தில் இதயம் பலமாக துடித்தது. நெஞ்சில் கை வைத்து தனது இதய துடிப்பின் சத்தம் வெளியே தெரியாத அளவுக்கு அழுத்தினாள். மரத்தில் இருந்து எட்டி பார்த்த அந்த நபர் திரும்பி நடக்க தயாராக விழி கல்லை எடுத்துக்கொண்டு கடவுளே நீதான் காப்பாற்றணும் என்று எறிந்தாள். அந்த நபர் வேகமாக திரும்பி பார்க்க விழி இன்னொரு கல்லை எறிய அதை கயவர்கள் பார்த்துவிட்டு அங்க யாரோ இருக்காங்க என்று அவளை நோக்கி வர விழி ஓடுவதை பார்த்து 2 நபர்கள் துரத்தி கொண்டே வந்தனர். மித்ரன் தன் மேல் கல் எறிந்தது யாராக இருக்கும் என்று அந்த இடத்திற்கு வந்து பார்த்து சுற்றி தேட யாரோ முனகும் சத்தம் கேட்டது. சத்தம் வரும் திசையில் சென்று பார்க்க பெரிய மரத்தின் பின்புறம் வர பெண்கள் மயக்க நிலையில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். ஒரு பெண் கட்டப்பட்ட நிலையில் முனகிக் கொண்டிருந்தாள். மித்ரன் வேகமாக அந்த பெண்ணின் அருகில் சென்று கட்டுகளை அவிழ்த்துவிட அந்த பெண் அவனின் மேல் மயங்கி சரிந்தாள். மித்ரன் அந்த பெண்ணை தூக்கிச் சென்று காரில் படுக்க வைத்துவிட்டு தனது செல்லில் தனது நண்பனுக்கு கால் செய்து வர சொன்னான். மற்ற பெண்களையும் காரில் ஏற்றி கொண்டு ஹாஸ்பிட்டல் நோக்கி விரைந்தனர். மித்ரன் வருவதை பார்த்து மறைந்த கயவர்கள் 2 காரில் சென்றதை பார்த்துவிட்டு வெளியே வர விழியை துரத்தி கொண்டு ஓடிய கயவர்களை ஆதி பார்த்துவிட்டு யார்டா நீங்க, யாரை துரத்திட்டு போனீங்க என்று அடித்து நொறுக்க சாரி சார், ஒரு பொண்ணு தான் துரத்தணும் என்று சொல்ல அந்த பொண்ணு எங்கடா என்று கேட்டான். இந்த பக்கம்தான் சார் போனாங்க என்று பயந்து கொண்டே சொல்ல அவர்களை விட விழியை தேடுவதுதான் முக்கியமானது என்று எண்ணி 2 ஓங்கி மிதித்த பிறகு விட்டான். ஆதி அவர்கள் சொன்ன திசையில் டார்ச் லைட் உதவியுடன் தேட விழி கீழே விழுந்து மயக்கத்தில் இருப்பதை பார்த்து மனம் பதறினான். தனது மடியில் சாய்த்து விழி எழுந்திரு என்று கன்னத்தில் தட்ட விழியிடம் எந்த அசைவும் இல்லை. ஆதி விழியை தனது கைகளில் அள்ளிக்கொண்டு கால் போன பாதையில் செல்ல சுற்றி சுற்றி மரங்களாக இருக்கவே வழி தெரியாமல் கலங்கி நிற்கும் வேளையில் தூரத்தில் ஒரு சின்ன குடிசை தெரிய
அங்கு விரைவாக தூக்கிச் சென்று பார்த்தால் குடிசை பூட்டியிருந்தது. விழியை அருகில் படுக்க வைத்துவிட்டு ஒரு கல்லை எடுத்து பூட்டை உடைத்தான். கதவை திறந்து பார்க்க வீடு மாதிரி தெரிந்தது. விழியை தூக்கி வந்து படுக்க வைத்தான். தண்ணீரை தேடி எடுத்து வந்து முகத்தில் தெளிக்க எந்த அசைவும் இல்லை. ஆதிக்கு பயத்தில் கைகள் நடுங்க விழியின் கழுத்தில் தொட்டு பார்த்தான். குளிர்ந்த நிலையில் இருக்க கை காலெல்லாம் ஐஸ் கட்டி போல் இருந்தது. ஆதி தனது சட்டையை கழற்றி விழிக்கு போர்த்திவிட்டு கதவை அடைத்தான். வீட்டில் உள்ளவற்றில் பார்வையை சுழற்றி கம்பிளியை எடுத்து போர்த்திவிட்டு கை கால்களை சூடு பறக்க தேய்த்து பார்த்தும் விழி எழவில்லை. ஆதி தனது மூச்சுக்காற்றை அவளுடைய வாயோடு வாய் வைத்து அழிக்க எந்த முன்னேற்றமும் இல்லாததால் ஆதி, விழி எழுந்திரடி, நீ இல்லாம என்னால வாழவே முடியாது என்று உலுக்கினான். ஆதி வேகமாக எழுந்து வீட்டை சுற்றி பார்க்க சாமி போட்டோ அருகில் தீப்பெட்டி ஒன்று இருந்தது. அதை எடுத்து அடுப்பில் விறகை பற்ற வைத்து அதில் கை காட்டி நெற்றி கை கால்களில் விழிக்கு கதகதப்பை கொண்டு வர கையை எடுத்ததும் திரும்ப உடல் குளிர்ந்த நிலையில் இருந்தது. சற்று யோசித்துவிட்டு விழியை கட்டி கொண்டு போர்வையை இருவருக்கும் சேர்த்து போர்த்திவிட்டு விழியின் உதட்டை தனது உதட்டிற்குள் வைத்து அடைத்து கொண்டு மூச்சுக்காற்றை கொடுக்க கைகள் அவளுடைய ஆடைகளை தாண்டி உடலில் காயங்களை வருடியது. கொஞ்சம் கொஞ்சமாக உடல் நார்மல் வெப்பநிலைக்கு வந்ததும் விழிக்கு நினைவு வர தன்னை யாரோ தொடுவதை உணர்ந்து பதறி எழுந்தாள். ஆதிக்கு அப்போதுதான் போன உயிர் திரும்பி வந்தது போல் இருந்தது. விழி தன்னை சுற்றி பார்த்து கொண்டிருக்க ஆதி, விழி என தோளில் கை வைக்க ஆதியை பார்த்ததும் பாய்ந்து வந்து கட்டி கொண்டாள். ஆதியும் விழியை கட்டிக்கொண்டு முதுகை நீவி ஆசுவாசப்படுத்தினான். மித்ரனும் அவனது நண்பனான கார்த்திக்கும் ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் காத்து கொண்டிருக்க டாக்டர் சிகிச்சை முடிந்து வெளியே வந்தார். டாக்டர், மிஸ்டர் மித்ரன், அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க. டோசேஜ் குறைவாக கொடுத்துருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை, கொஞ்ச நேரத்தில் எழுந்துருவாங்க என்று சொன்னார். ஒரு பொண்ணு மட்டும் எந்திரிச்சிட்டாங்க, நீங்கள் போய் பார்க்கலாம் என்று சொல்லி விட்டு சென்றார். மித்ரன், ரொம்ப நன்றி டாக்டர், நான் சொன்னதுக்காக போலீஸ் கேஸ் ஆகாமல் ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு என்று சொல்லி கை குலுக்கினான். இட்ஸ் ஓகே மித்ரன், நீங்கள் செய்த உதவியில் எனக்கும் பங்கு இருக்கிறதுல சந்தோஷம்தான் என்று சொல்லி தோளில் தட்டி விட்டு சென்றார். மித்ரன் அந்த பெண்ணின் அறைக்குள் போகும்போது கார்த்திக்கும் உடன் வர கார்த்திகை பார்த்து, நான் பேசிட்டு வந்ததும் பார்க்கலாண்டா என்று மித்ரன் சொன்னான். டேய், நான் சும்மா பார்த்து நலம் விசாரிக்க தாண்டா வர்றேன் என்று கார்த்திக் சொல்ல, அந்த பொண்ணு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுண்டா என்று சொல்லிவிட்டு பதிலை எதிர்பாராமல் உள்ளே நுழைந்தான். அந்த பெண் பெட்டில் சாய்ந்து விழிகளில் கண்ணீர் வழிய எங்கோ வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். மித்ரன் பெண்ணின் முன் கையசைக்க எந்த மாற்றமும் இல்லாமல் போக தோளில் கை வைக்க பதறி போய் கையை தட்டிவிட்டாள். ஓ கூல், நான் தான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்ல, உன்னோட பேர் என்ன பாப்பா என்று சிரிப்பை அடக்கி கொண்டு கேட்டான். மித்ரன் எதிர்பார்த்த மாதிரியே, நான் ஒன்றும் பாப்பா இல்லை, என் பேரு மதுவர்ஷினி என்று சொன்னாள். ஏனோ மித்ரனுக்கு அவள் வளர்ந்த குழந்தையாகவே தெரிந்தாள். சரி, எதுக்காக அன்டைம்ல அங்கே போனீங்க? நாங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் மாணவர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பிக்னிக் பிளான் பண்ணோம். உங்கள் ரெசார்ட் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால அங்கே ஸ்டே பண்ணி 2 நாள் சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். எனக்கு ரெசார்ட் இல்லையே என்று மித்ரன் சொல்ல, உங்களை ரெசார்ட்டில் பார்த்துருக்கேன் என்று சொன்னாள். என்னை பற்றி வேற என்னெல்லாம் தெரியும் என்று கேட்டான். நீங்கள் ரெசார்ட்டில் வேலை பார்க்குறீங்க, அப்புறம் ரொம்ப அழகாக இருக்கீங்க என்று சொல்லி நாக்கை கடித்து கொண்டாள். நீ இன்னும் ஏன் நீர்வீழ்ச்சிக்கு போனேன்னு சொல்லவே இல்லையே என்று அருகில் இருந்த சேரை இழுத்து போட்டுக்கொண்டு அவளுக்கு அருகில் அமர்ந்தான்.